ஹலோ கைஸ், லெட்ஸ் வெல்கம் பேக் டு மை கண்டென்ட். நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த ஷாட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜவான் அக்ரிகல்ச்சர் ஸ்ப்ரேயர் 20 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற அக்ரிகல்ச்சர் ஸ்ப்ரேயர் வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வருது. அதுக்கு என்ன மெயின் ரீசன், கார்பரேட்டரில் என்ன மெயின் ரீசனாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஷார்ட்டில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. இப்போ ஷார்ட்டில் போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி கழட்டினா அப்படின்னா, இந்த நட்டை வந்து கழட்டிட்டு நீங்கள் கார்பரேட்டருக்கு வெளியே இருக்க அந்த ஏர் ஃபில்டர் ஸ்பாஞ்சை வந்து அப்படியே வெளியே எடுத்துக்கலாம். தென் 10 இல்லைன்னா 8 சைஸ் தான் இருக்குங்க. 8 சைஸு நட்டை வந்து நீங்கள் கழட்டிட்டு அப்படியே செட்டாக வந்து கார்பரேட்டர் வெளியில் எடுத்துக்கலாம். இந்த கார்பரேட்டர் ரொம்பவே சென்சிட்டிவானதுங்க. ஒரு ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணி லூஸ் பண்ணினா உங்களுக்கு ப்ராப்பராக கரெக்டாக இருக்காது. ஸ்டார்டிங் ட்ரபிள் கண்டிப்பாக இருக்கும். ஸ்லோ ஸ்பீடு ஓடாது. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது. இதில் வர பேக்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா கிழிஞ்சிருச்சு அப்படின்னா, அட்மாஸ்பியர் ஏர் வந்து நமக்கு இன்ஜின் பிளாக்கில் போகும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். ஸ்டார்ட்டே ஆகாதுங்க. ஸ்லோ ஸ்பீடே ஓடாது. ஓகேங்களா? அதனால் பேக்கிங்கெல்லாம் கிளியாமல் வச்சுருக்கணும். தென் இந்த ஃப்ளாஞ்ச் இருக்குது பாருங்கள். இது வந்து கார்பரேட்டருக்கும் இன்ஜின் பிளாக்கும் நடுவில் வர இந்த ஃப்ளாஞ்சு வந்து ஓவர் டைட் பண்ணாலும் பிரச்சனை, ரொம்ப லூஸாக இருந்தாலும் பிரச்சனை. லூஸாக இருந்தால் அட்மாஸ்பியர் ஏர் வந்து உள்ளக்க போயிடும். இப்போ டைட் பண்ணிங்கன்னா இந்த கார்பரேட்டர் பாருங்கள், ரொம்ப டைட் பண்ணி இந்த ஃப்ளாஞ்சில் வந்து நமக்கு வந்து ஒரு சைடு வந்து வெடித்து அப்படியே வந்து ஹோல்ஸ் ஆயிடுச்சு. அதாவது அந்த வழியாக வந்து நமக்கு வந்து கார்பரேட்டர் வந்து லூஸாக இருந்து ஆடிட்டே இருந்திருக்கு. கார்பரேட்டர் லூஸாக இருந்தாலுமே நமக்கு வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குங்க. வண்டி ஆக்சுவலாக வந்து இந்த இன்ஜின் ஸ்டார்ட்டே ஆகாது. பாருங்கள், அந்த ஓரத்தில் வந்து லைட்டாக வெடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா ஓவராக டைட் பண்ணிட்டாங்க. இதுதான் மெயின் ரீசனு. அதனால் நீங்கள் வந்து கார்பரேட்டர் வந்து லூஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பேர் கரெக்டாக ப்ராப்பராக ரன் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக டைட் பண்ணிங்க. அதே மாதிரி பேக்கிங் எல்லாம் கிழியாமல் பார்த்துக்கேன். பேக்கிங் கிழிஞ்சாலும் தனியாக கிடைக்கும், வாங்கிக்கலாம். கார்பரேட்டரில் ஒரு ஸ்க்ரூ தொலைச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு செட்டாக தான் கிடைக்கும். ஓகேங்களா? எல்லாம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.